முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டப்படும் என்ற கேரள மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாட்டிற்கு தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன், தமிழகத்தில் 1,38,000 பொறியியல் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடி வருவதாகவும், திமுக, அதிமுக 2 கட்சிகளும் கல்வியை பாழடித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினர். ஊதுபத்தி, கொலுசு, பிள்ளையார் சிலைகளை கூட வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் அளவிற்கு சிறு தொழில்கள் நலிவடைந்து விட்டதாக தெரிவித்த அவர், தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் சிறு தொழிலின் வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டப்படும் என்று கேரள மாநில மார்க்சிஸ்ட் கட்சி அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது குறித்த கேள்விக்கு, இவ்விவகாரத்தில் தமிழக மக்களின் எண்ணங்கள் படியே தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயல்படும் என தெரிவித்தார். இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎம் முல்லை பெரியாருக்கு விரோதமாக இருக்குன்னு யாராவது நினைச்சா ரொம்ப தப்பு. கேரள அரசுடன் தமிழக அரசு பேச வேண்டிய முறையில் பேச வேண்டும். இது 2 கட்சிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, 2 அரசாங்கத்துக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. 5 வருஷமா இப்ப கேரளாவில் காங்கிரஸ் கட்சி தானே இருக்குது. அப்ப 2 அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மத்திய அரசு தலையிட்டு சுமூகமாக தீர்க்க வேண்டும்.